நாடாளுமன்ற பாதுகாப்பு மீறல் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளி செய்ததால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 11வது நாள் அலுவல்கள் நேற்று தொடங்கிய நிலையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குவைத் மன்னர் ஷேக் நவாஸ் அல் அகமது மறைவுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு மீறல் சம்பவத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் மக்களவையில் முழக்கங்களை எழுப்பினர். இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விளக்கமளித்த மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது குறித்து அறிவுரைகளை வழங்க உயர்மட்ட அதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தில் சிலர் அரசியல் செய்வது வருத்தத்திற்குரியது என்று தெரிவித்தார். மக்களவையிலிருந்து 13 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என குறிப்பிட்டார். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் பாதுகாப்பு குளறுபடி தொடர்பாக அவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வழங்கிய 22 நோட்டீஸ்களை ஏற்க முடியாது என அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்த நிலையில் ஆட்சேபம் தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அமளி தொடர்ந்ததால் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.